யோவான் ஸ்நானன். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டிக் கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, 3வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில் அந்நாட்களில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள சம்பவங்களுக்கு பிந்திய நாட்கள் என்று இந்த வார்த்தைக்கு பொருள் கூறலாம். 2வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சிறு குழந்தையாக இருக்கிறார். அந்நாட்களில் என்பது காலம் நிறைவேறிய போது தேவன் நியமித்த நாட்களை குறிக்கும். இந்த அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஆரம்பமாகிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவும் யோவான் ஸ்நானன் பிறப்பதற்கு முன்பாகவும் இவர்கள் இருவரை பற்றியும் மகிமையான காரியங்கள் முன்னறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையினால் இவர்கள் இந்த பூமியில் தோன்றும் போது தெய்வீக காரியங்கள் நடைபெறும் என்றும், அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது மகிமையான சம்பவங்கள் இவர்களுடைய ஜீவியங்களில் உண்டாகும் என்றும் இவர்களுக்கு நெருக்கமானவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இவர்களுடைய ஜீவியங்களிலோ அவர்கள் எதிர்பார்த்த பிரகாரம் மேன்மையான காரியங்கள் எதுவும் நடைபெறவில்லை. யோவானின் இளம் பிராயத்தை பற்றியும் ஒன்றும் தெரியவில்லை. இவர்களுக்கு 30 வயது ஆன பிற்பாடு சுவிசேஷங்களில் இவர்களை பற்றி மறுபடியும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலின் தேவனாக தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆயினும் அவர் ஏற்ற காலம் வருவரையிலும் தம்மை மறைத்துக் கொண்டிருக்கிறார். இதை குறித்து ஏசாயா, இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்று முன்னறிவிக்கிறார். ஏசாயா 45:15. இயேசு கிறிஸ்துவின் ஆழ்தத்துவத்தில் அவருடைய வல்லமை மறைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஊழியத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானனின் பிறப்பை குறித்து மத்தேயு எதுவும் குறிப்பிடவில்லை. லூக்கா யோவான் ஸ்நானனை பற்றி தெளிவாக விவரிக்கிறார். மல்கியா தீர்க்கதரிசிக்கு பின்பு யோவான் ஸ்நானன் காலம் வரையிலும் இஸ்ரவேல் தேசத்தில் தீர்க்கதரிசிகள் யாரும் ஊழியம் செய்யவில்லை. யாரும் தங்களை தீர்க்கதரிசிகள் என்று கூட அழைத்துக் கொள்ளவில்லை. யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் ஊழியம் செய்கிறார். யூதேயாவின் மற்ற பட்டணங்களைப் போல இங்கு ஜனங்கள் நெருக்கமாக குடியிருக்கவில்லை. இந்த வனாந்திரத்தில் சிறிதளவு ஜனங்களே குடியிருந்தார்கள். இங்கு 6 பட்டணங்களும் அதை சுற்றிலும் சில கிராமங்களும் இருந்தன. யோவான் ஸ்நானன் இந்த பட்டணங்களிலும் கிராமங்களிலும் ஊழியம் செய்து வந்தார். கர்த்தருடைய வார்த்தையை யோவான் ஸ்நானன் வனாந்திரத்தில் அறிவித்தார். தேவனுடைய கிருபையை எல்லா இடத்திலும் அறிவிக்கலாம். பட்டணங்களிலும் கிராமங்களிலும் வனாந்திரங்களிலும் கர்த்தருடைய நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும். யூதேயாவின் வனாந்திரத்தில் தாவீது 63வது சங்கீதத்தை எழுதினார். கர்த்தரோடு அவர் இருந்த இனிமையான ஐக்கியத்தை இந்த சங்கீதத்தில் வெளியிட்டிருக்கிறார். ஓசியா தீர்க்கதரிசியும் வனாந்திர அனுபவத்தை பற்றி எழுதியிருக்கிறார். யோவான் ஸ்நானன் ஆரோனின் ஆசாரிய வம்சத்தில் வந்தவர் என்றாலும் இவர் தேவாலயத்தில் ஆசாரிய ஊழியம் செய்யாமல் வனாந்திரத்தில் சுவிசேஷ ஊழியம் செய்கிறார். இயேசு கிறிஸ்து ஆரோனுடைய வம்சத்தில் பிறந்தவர் அல்ல. ஆனாலும் இயேசு பல சமயங்களில் தேவாலயத்தில் ஊழியம் செய்திருக்கிறார். அங்கு அதிகாரம் உள்ளவராக தமது தெய்வீக கிரியைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். வனாந்திரத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. புறஜாதி உலகத்தாருக்கு ஆறுதலான வார்த்தைகள் வெளிப்படுத்தப்படுகிறது. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல், சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் என்று ஏசாயா அறிவிக்கிறார். ஏசாயா 35:1-2. யோவான் சகரியா, எலிசபெத் ஆகியோரின் குமாரன்.
ஸ்நானன் என்னும் வார்த்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறவன் என்று பொருள். யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் பிரசங்கித்தார். தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதி பிரசங்கம் பண்ணுதல். யோவான் ஸ்நானன் பெரிய தீர்க்கதரிசி. அவர் பல காரியங்களை முன் அறிவித்தார். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். யோவான் ஸ்நானன் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுவதன் மூலமாக கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுகிறது. மனம் திரும்புங்கள் என்று யோவான் ஸ்நானன் எருசலேமில் பிரசங்கம் பண்ணாமல் யூதேயாவின் வனாந்திரத்தில் பிரசங்கம் பண்ணுகிறார். கிராமத்தில் வசிக்கும் சாதாரண ஜனங்கள் மத்தியில் யோவான் ஸ்நானன் ஊழியம் செய்கிறார். வனாந்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு சோதனைகள் குறைவாக இருக்கும் என்றும், பட்டணங்களில் வசிப்பவர்களுக்கு சோதனைகள் அதிகமாக இருக்கும் என்றும் பொதுவாக நினைக்கிறோம். ஆனால் எல்லா இடங்களிலுமே பாவத்தில் விழுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. சோதனை காலம் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. பட்டணத்தில் உள்ளவர்களும் மனம் திரும்ப வேண்டும், கிராமங்களில் வசிப்பவர்களும் மனம் திரும்ப வேண்டும். ஜனங்களை தங்களுடைய பாவங்களில் இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று அழைப்பதே யோவான் ஸ்நானனின் ஊழியம். ஒருவர் மனம் திரும்பும் போது அவருடைய வாழ்வில் மாற்றம் உண்டாகும். அவர் போகும் பாதை சரியில்லை என்றால் அவர் வேறு வழியில் செல்லுவார். தாங்கள் செய்த தவற்றுக்காக உண்மையிலேயே மனம் வருந்துகிறவர்கள் மறுபடியும் அந்த தவற்றை செய்யாமல் இருக்க முயற்சி செய்வார்கள். செய்த தவறை மறுபடியும் திரும்ப செய்து விடாதவாறு கவனமாக ஜீவிப்பார்கள். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர் கட்டாயம் மனம் திரும்ப வேண்டும். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். அப்போஸ்தலர் 17:30. தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்புகிறவர்களால் மாத்திரமே சுவிசேஷத்தின் ஆறுதல்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். காயத்தை கண்டுபிடித்தால் மாத்திரமே அதை குணப்படுத்த முடியும். யோவான் ஸ்நானன் பிரசங்கம் பண்ணும்போது பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று கூறுகிறார். பரலோக ராஜ்யத்திற்கு இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார். இந்த ராஜ்யம் பூமிக்குரியது அல்ல, இது பரலோகத்திற்கு உரியது. இந்த ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, இது வாசல் நிலைக்கு அருகில் உள்ளது என்பது யோவான் ஸ்நானனுடைய செய்தியாகும். தற்காலத்தில் வாசம் பண்ணும் நமக்கோ பரலோக ராஜ்யம் கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமியில் வந்திருக்கிறது. மனம் திரும்புங்கள் என்பது யோவான் ஸ்நானனின் மைய செய்தி. தேவனுடைய கிருபை கல்லான இருதயத்தை உடைக்கும். பாவத்திற்காக மனம் வருந்த வைக்கும். பாவத்தில் இருந்து மனம் திருந்த வைக்கும். தேவனுடைய கிருபை எப்போதும் வெற்றி வரும். தேவனுடைய கிருபைக்கு விரோதமாக நாம் பாவம் செய்தால் இந்த பூமியில் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். தேவனுடைய ராஜ்யம் அன்பு நிறைந்தது. அன்புக்கு விரோதமான யுத்தம் ஒரு காலத்திலும் ஜெயம் பெற்றதில்லை. நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று யோவான் ஸ்நானன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். மனம் திரும்பும் போது நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. பாவங்களில் இருந்து நாம் மனம் திரும்பும் போது நம்மை பாவம் செய்யுமாறு தூண்டிய சாத்தான் நம்மை விட்டு ஓடிப்போவான். பாவத்தில் இருந்து மனம் திரும்பியவர்களை தேவனுடைய அன்பு சூழ்ந்து கொள்ளும். யோவான் ஸ்நானனின் உபதேசங்கள். மனம் திரும்புதல். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. தீர்க்க தரிசனம். தண்ணீர் ஞானஸ்நானம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி தருதல். தேவ பக்தி. வரப்போகிற கோபாக்கினை. பெருமைக்கு எதிராக அற்புதங்கள். பரலோகமும் நரகமும். பரிசுத்த ஆவியில் அபிஷேகம். கிறிஸ்துவின் முதலாம் வருகை. கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. பாவத்தின் நியாய தீர்ப்பு. ரட்சிப்பு. பிறர் மீது அன்பாக இருப்பது. தொழிலில் நேர்மை. நீதி. இயேசு தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு பரிசுத்த ஆவியில் அபிஷேகம் பண்ணுகிறவர். இயேசு தேவனுடைய குமாரன். இயேசு பாவங்களை சுமக்கிறவர். மனுஷனுடைய தகுதியின்மை. இயேசு மணவாளன். இயேசுவின் மாட்சிமை. பரலோகத்தில் இருந்து இயேசு. இயேசுவை மறுதலித்தல். இயேசு சத்தியம். இயேசு அபிஷேகிக்கப்பட்டவர். இயேசு தேவனுடைய சுதந்திரவாளி. சத்தம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டு என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே.
ஏசாயா தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானனை பற்றி தீர்க்க தரிசனம் கூறியிருக்கிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியில நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வாய் பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஏசாயா 40:3-5 வரை. யோவான் ஸ்நானன் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தமாக இருக்கிறார். யோவான் வெறும் சத்தம்தான். தேவனே பேசுகிறவர், தேவனே வார்த்தையாக இருக்கிறார். தேவன் தமது வார்த்தையை யோவானுக்கு கொடுக்கிறார். யோவான் அந்த வார்த்தையை பேசும் சத்தமாக இருக்கிறார். சுவிசேஷத்தில் யோவான் ஸ்நானனை சத்தம் என்றும் இயேசு கிறிஸ்துவை வார்த்தை என்றும் அழைக்கிறார்கள். சத்தம் மனுஷர்களை உற்சாகப்படுத்தும், கிறிஸ்துவாகிய வார்த்தையோ மனுஷருக்கு உபதேசம் பண்ணும். யோவான் ஸ்நானனின் ஊழியத்தை மத்தேயு விவரிக்கிறார். கர்த்தருடைய வழியை ஆயத்தம் பண்ணுவதும் அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுவதும் யோவான் ஸ்நானனின் ஊழியமாகும். யோவான் ஸ்நானனின் காலத்தில் யூத மார்க்கத்து ஜனங்கள் மத்தியிலே தேவபக்தி குறைந்திருந்தது. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஜனங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. தங்களுடைய சமுதாய அந்தஸ்துக்களின் அடிப்படையில் யூதர்கள் தங்கள் இருதயங்களில் பெருமையோடு இருந்தார்கள். பாவத்தை குறித்த உணர்வு அவருடைய உள்ளத்தில் காணப்படவில்லை. தங்கள் பெருமையினால் யூதர்கள் சீரழிந்தார்கள். யூதர்கள் ரோம பேரரசின் ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அந்த அடிமைத்தனத்திலும் அவர்களுடைய பெருமை குறையவில்லை. இப்படிப்பட்ட காலத்தில் மலைபோல் உயர்ந்திருந்த அவர்களுடைய பெருமைகளை சமவெளி போல மாற்றும் ஊழியம் யோவான் ஸ்நானனுக்கு கொடுக்கப்படுகிறது. யூதர்கள் தங்களை பற்றிய பெருமையான எண்ணங்களை ஒழிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக தங்களை தாழ்த்த வேண்டும். அக்காலத்தில் மனம் திரும்புங்கள், உங்களை தாழ்த்துங்கள் என்று பிரசங்கிக்கப்பட்ட அதே செய்தி இக்காலத்தில் நமக்கும் தேவைப்படுகிறது. நாமும் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து நமது ஆத்மாவிற்குள் வருவதற்கு பாதையை செவ்வைப்படுத்த வேண்டும். நம்மிடத்தில் உள்ள பாவத்தை கண்டுபிடித்து கர்த்தரிடத்தில் அதை அறிக்கை செய்து மனம் திருந்தி பாவங்களை விட்டுவிடுவதே இயேசு கிறிஸ்துவுக்கு பாதைகளை செவ்வைப்படுத்தும் வழியாகும். நமது சொந்த நீதியில் நாம் சிந்தித்து பார்க்காமல் கர்த்தருடைய கிருபைக்கு நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும். பாவத்தின் வழியும் சாத்தானின் வழியும் கோணலாக தாறுமாறாக இருக்கும். கர்த்தருடைய வழியோ நேர்வழி. தாறுமாறாக கோணலாக இருக்கும் பாதைகளை செவ்வைப்படுத்தி நேராக்க வேண்டும். ஒட்டக மயிர். இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. மத்தேயு 3:4. யோவான் ஸ்நானன் கர்த்தருடைய பார்வையில் பெரியவனாக இருந்தான். ஆனால் உலகத்தின் பார்வைக்கோ அவன் சாதாரணமானவனாக இருந்தான். இயேசு கிறிஸ்துவுக்கும் அழகும் சௌந்தரியமும் இல்லை என்று வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானனின் வஸ்திரம் மிகவும் சாதாரணமாக இருந்தது. இவன் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். இவன் வனாந்திரத்தில் வாசம் பண்ணியதினால் வனாந்திரத்திற்கு ஏற்ற பிரகாரமாக வஸ்திரம் அணிந்திருந்தான். கர்த்தர் நம்மை எந்த ஸ்தலத்தில் வைத்திருக்கிறாரோ அதற்கு ஏற்ற பிரகாரமாகவும் அந்த சூழ்நிலைக்கும் பண்பாட்டிற்கும் ஏற்ற பிரகாரமாகவும் நாம் வஸ்திரங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். யோவான் ஸ்நானன் தன்னுடைய வஸ்திரத்தில் யாக்கோபு போல இருக்கிறான். மிகவும் தெளிவான மனுஷன். இந்த உலகத்திற்கு மரித்தவன், ஆனாலும் இந்த உலகத்தால் போற்றப்பட்டவன். யோவான் ஸ்நானனின் வஸ்திரம் தீர்க்கதரிசியின் வஸ்திரத்திற்கு ஒத்திருந்தது. தீர்க்கதரிசிகள் ஒட்டகமயிர் உடையை போல கனமான வஸ்திரத்தை அணிவது வழக்கம். யோவான் ஸ்நானன் தன்னுடைய வஸ்திரத்தின் மூலமாக தன்னை தீர்மானத்தை நிறைவேற்றுகிறவனாக காண்பித்தான். தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். இது மெல்லிய நூலால் செய்யப்பட்டது அல்ல. பொதுவாக எருசலேமில் உள்ள ஜனங்கள் மெல்லிய நூலால் கச்சைகளை செய்து அதை தங்கள் அறையில் கட்டிக் கொள்வார்கள். ஆனால் யோவான் ஸ்நானனோ வனாந்திரத்திற்கு ஏற்ற பிரகாரமாக தன் அறையில் மிகவும் கடினமான வலுவான கச்சையை கட்டியிருந்தான். யோவான் ஸ்நானனின் ஆகாரமும் மிகவும் எளிமையாக இருந்தது. வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. வெட்டுக்கிளி புசிப்பதற்கு உகந்தது.
இது சுத்தமான உணவு வகைகளில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. கானான் தேசத்தில் தேனும் பாலும் ஓடுகிறது. கானான் தேசத்தின் தேனே யோவான் ஸ்நானனுக்கு ஆகாரம் ஆயிற்று. எல்லா வேளையிலும் யோவான் ஸ்நானன் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் மாத்திரம் ஆகாரமாக புசித்தான் என்று கூற முடியாது. தன்னுடைய ஆகாரத்தை சில சமயங்களில் சிறிதளவு இவற்றை சேர்த்துக் கொண்டான். ஒரு மனுஷன் தன் வயிற்றை எப்போதும் வெட்டுக்கிளிகளாலும் காட்டுத்தேனாலும் நிரப்பி இருப்பது மிகவும் கடினம். யோவான் ஸ்நானன் எப்போதுமே ஆவிக்குரிய காரியங்களில் தன் சிந்தனையை செலுத்தியதினால் அவனுக்கு நல்ல போஜனம் புசிப்பதற்கு போதுமான நேரம் கிடைக்கவில்லை. ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கும் தங்களுடைய சொந்த காரியங்களை கவனித்துக் கொள்வதற்கு போதுமான அளவு நேரம் கிடைப்பதில்லை. அவர்கள் தங்களையே வெறுத்து தங்களுடைய நேரத்தை தியாகம் பண்ணி கர்த்தருக்காக முழு நேரமாக ஊழியம் செய்து வருகிறார்கள். யோவான் ஸ்நானனுக்கு ஒவ்வொரு நாளும் உபவாச நாளாகும். உலகத்தின் பாவத்தையும் அதன் அக்கிரமத்தையும் அதன் அநியாயத்தையும் எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருந்தான். அவன் இருதயம் முழுவதிலும் பரலோக ராஜ்யத்தை குறித்த சிந்தனை நிறைந்திருந்தது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். யோவான் ஸ்நானன் தன் ஆவியில் எளிமையுள்ள பாக்கியவானாய் இருந்தான். தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மிகவும் முரடான வஸ்திரங்களை அணிந்தார்கள். அப்பேற்பட்ட வஸ்திரங்கள் தீர்க்கதரிசிகளுக்கு அடையாளம். யோவான் ஸ்நானன் தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். ஏழைகள் மட்டுமே அறையில் வார்க்கச்சைகளை கட்டுவார்கள். ஐஸ்வர்யவான்கள் அறையில் மெல்லிய வஸ்திரங்களையும் பொன்னாலும் வெள்ளியாலும் அலங்கரிக்கப்பட்ட கச்சைகளையும் கட்டுவார்கள். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் சுத்தமான உணவு ஆகும். வெட்டுக்கிளிகளை உலர வைத்து உப்பிட்டு தேனோடு சேர்த்து உண்பது ஏழைகளின் உணவு பழக்கம். ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை கேட்டு ஏராளமான ஜனங்கள் அவனிடத்தில் வந்தார்கள். எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் யோவான் ஸ்நானனிடத்தில் வந்தார்கள். பட்டணத்தில் இருந்தும் கிராமங்களில் இருந்தும் அவனிடத்திற்கு வந்தார்கள். யோவான் ஸ்நானனை பொறுத்த அளவில் இது ஒரு மேன்மையான காரியமாகும். இவனோ நகரத்தை விட்டு வனாந்திரத்தில் இருக்கிறான். பொதுவாக வனாந்திரத்தில் இருக்கிறவர்கள் பட்டணத்தை தேடி போவார்கள். ஆனால் இங்கோ பட்டணத்தில் உள்ளவர்கள் யோவான் ஸ்நானனை தேடி வனாந்திரத்திற்கு வருகிறார்கள். திரளான ஜனங்கள் யோவான் ஸ்நானனிடம் வருவது தேவன் அவனோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாகும். ஏராளமான ஜனங்களுக்கு நன்மை செய்யும் வாய்ப்பு யோவான் ஸ்நானனுக்கு உண்டாயிற்று. தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டது என்று ஜனங்கள் நினைத்தார்கள். யோவான் ஸ்நானனை கிறிஸ்து என்று ஜனங்கள் எண்ணம் கொண்டார்கள். யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் ஜனங்கள் தங்கள் பட்டணத்தின் மகிமையை விட்டுவிட்டு யோவான் ஸ்நானனோடு வனாந்திரத்தின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். மனம் திரும்புதலின் உபதேசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்தின் பரபரப்பில் இருந்து விலகி வந்து அமைதியான இடத்திற்கு வர வேண்டும். ஏராளமான ஜனங்கள் யோவான் ஸ்நானனிடம் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆனால் ஒரு சிலரே அவனுடைய உபதேசங்களை தங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு உண்மையாக மனம் திரும்பினார்கள். நாம் பிரசங்கிக்கும் போது திரளான ஜனங்கள் கேட்பார்கள். ஆனால் ஒரு சிலரே இயேசு கிறிஸ்துவை தங்கள் உள்ளத்தில் மெய்யாக ஏற்றுக்கொள்வார்கள். தன்னிடம் வந்த ஜனங்களுக்கு யோவான் ஸ்நானன் யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் கொடுத்தான். யோவான் ஸ்நானனுடைய உபதேசத்தை கேட்டு அவனுடைய சீஷரானவர்கள் அவனால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டார்கள். தங்களை தாங்களே நீதிமான்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று யூதர்கள் உபதேசம் பண்ணினார்கள். ஆனால் யோவான் ஸ்நானனோ ஜனங்களை கடிந்து கொள்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் வருந்தி அவற்றை அறிக்கையிட வேண்டும் என்பது யோவான் ஸ்நானனின் உபதேசம். இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய நீதியாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் மாத்திரமே தங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி மனம் திருந்தி அவற்றை அறிக்கையிட்டு விட்டு விடுவார்கள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு
இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று யோவான் ஸ்நானம் பிரசங்கம் பண்ணினான். ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு பரலோக ராஜ்யம் முத்திரையிடப்பட்டு உறுதி பண்ணப்படுகிறது. யோவான் ஸ்நானன் அவர்களை சுத்திகரிப்பதற்கு அடையாளமாக யோர்தான் நதியில் உள்ள தண்ணீரினால் அவர்களை கழுவினான். யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் ஆகும். ஊழியக்காரர்கள் நமக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாலும் தேவனே நம்முடைய பாவங்களில் இருந்தும் மீறுதல்களில் இருந்தும் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறவர். எல்லோரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கு ஏற்ற சடங்குகளாகும். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இனிமேல் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று யோவான் ஸ்நானன் வலியுறுத்தினான். பாவத்தை அறிக்கை செய்தால் மாத்திரம் போதாது, அவற்றை விட்டுவிட வேண்டும், மறுபடியும் அவற்றை பற்றி கொள்ளக்கூடாது. வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கும் 7 விதமான ஞான ஸ்நானங்கள். யோவான் ஸ்நானனின் தண்ணீர் ஞான ஸ்நானம். தண்ணீரில் கிறிஸ்துவின் ஞான ஸ்நானம், பாடுகளின் ஞான ஸ்நானம், மேகத்திலும் கடலிலும் ஞான ஸ்நானம், தண்ணீரில் விசுவாசிகளின் ஞான ஸ்நானம், கிறிஸ்துவுக்குள்ளும் அவருடைய சரீரத்திற்குள்ளும் ஞான ஸ்நானம், பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானம், விசுவாசிகள் எடுக்க வேண்டிய ஞான ஸ்நானம், கிறிஸ்துவிலும் அவருடைய சரீரத்திற்கு உள்ளும் ஒருவர் மனம் திரும்பி புதிதாய் பிறக்கும் போது எடுக்க வேண்டிய ஞான ஸ்நானம். இது ஒரே ஞானஸ்நானம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஞானஸ்நானம் மட்டுமே ஒரு ஆத்மாவை ரட்சிக்கும். அந்த ஆத்மாவை கிறிஸ்துவின் சரீரத்திற்குள் கொண்டு வரும். ஒருவர் ரட்சிக்கப்பட்ட பின்பு எடுக்கும் தண்ணீர் ஞானஸ்நானம். பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் தெய்வீக வல்லமையை பெற்றுக் கொள்வதற்காக விசுவாசி இந்த ஞானஸ்நானம் பெற வேண்டும். தண்ணீர் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாகவோ அல்லது தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்த பின்போ ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார். இயேசு கிறிஸ்துவிற்கு உள்ளும் அவருடைய சரீரத்திற்கு உள்ளும் நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியில் நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஊழியக்காரர்கள் நமக்கு தண்ணீரில் ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள்.